ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறோம். எல்கேஜி எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. அவனை வந்துட்டு கிளப்பியாச்சு. அவனுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு இருந்துட்டு 12:30 விட்டுருவோம். ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாய் சொல்லிடு. இந்த பேகு மாட்டு ஓகே. இந்த தள்ளி நில்லு. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. யூனிஃபார்ம் இருந்துட்டு இன்னும் சொல்லலை எப்போ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இருந்துட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போனாலும் ஒர்க் போனால் கூட நம்ம கூட்டிகிட்டு போய் பழகியாச்சு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்கிறேன். எங்கே போகலாம்? ஸ்கூலா? ஓகே போகலாம். ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துட்டு ஸ்கூலில் என்ன விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 தெரு தள்ளி. அங்கே போய்ட்டு நம்ம கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிட்டு தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஓகே, என்னன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரில. செம்ம க்ரௌடாக இருக்கும். நாங்கள் நேற்று அந்த வழியாக வரும்போதே அந்த பந்தல்லாம் கட்டி சீரியல் பல்பெல்லாம் வச்சு செம்ம அலங்காரமாக இருந்துச்சு. சாமி உள்ள சாமி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டும் தெரியல. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்சால் அங்கே கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படி முடியலன்னா சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நம்ம டைரெக்டாக ஸ்கூலுக்கே போயிடலாம். ஓகே, ஸ்நாக்ஸுக்கு இருந்துட்டு இன்றைக்கி ஹெல்த்தி ஃபுட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு சுண்டல் வந்துட்டு தாளிச்சாச்சு. ஓகே, அது கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்ஸு மேகி அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். மேகி இருந்துட்டு எப்போயாச்சும் ரேர் தான். ஓகே, இன்றைக்கி சுண்டலே வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி தானே 12:30 முடிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் சுண்டலே வேக வச்சாச்சு. ஓகே, கிளம்பலாமா? ஃபஸ்ட்டே அதுமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா இங்கே பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த பிபி அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தனால பேக்ரவுண்ட் வாய்ஸே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டோம். இங்கே இருந்துட்டு சரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே ராட்டினம்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்ததுமே கார் ராட்டினம் சுற்றணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு கார் ராட்டினத்தில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுத்த ஜாலியாக இருக்கும் போல். சரி ஓகே அதேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு திருப்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு. சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சுண்டலை ரெடி பண்ணி அது அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே போட்டு கட்டியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இருந்துட்டு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தான் உட்காந்துருக்கோம். 9 o'clock வர சொன்னாங்க. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டேன்றனால. நாளையிலேருந்து கொஞ்சம் டைமிங்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே கோயிலுக்கு போனதே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்துட்டு உங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு நான் பார்க்குறேன். அவ்வளோதான், ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. நான் கொஞ்சம் தூரத்தில் போச்சுன்னா ஸ்கூல் வந்துடும். எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. அழுகிறானா இல்லை இருந்துக்கிறானான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான், நம்ம ஸ்கூல் இருந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. ப்ரைமரி ஸ்கூல் தான். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக டைம் பார்த்தாச்சுன்னா ஒரு 11:50 ஆகுது. 12 மணிக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இருந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு தம்பியை வேறு விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் போட்டேன். அதே மாதிரியே கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் எப்படி இருந்தான் அப்படின்றத அங்கே கேப்சர் பண்ண முடிஞ்சால் கேப்சர் பண்ண அதுவும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம்.
போலாமா? பாய் சொல்லுங்க மிஸ்க்கு. போலாமா? பாய் சொல்லுங்க. மேமுக்கு பாய் சொல்லு. வேலைவா பாய் சொல்லுங்க. எனக்கு பாய் சொல்லுங்க. ஓகே, அவ்வளோதான். போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. என்னென்னா இருந்துட்டு அவன் அழுகலையாமா. நார்மலாக தான் போனதுமே நான் தான் சொன்னேன்ல, அவன் வாட்டுக்கு போயிட்டான். எந்த நார்மலாக போயிட்டான். யார் மாதிரியும் அழுகலை. ஒவ்வொரு குழந்தைங்க இருந்துட்டு அழுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழுகலை. ஏன்னா அவனுக்கு இருந்துட்டு எங்கள் கூட இருந்து பழகுனதுனால வெளியே யார் கூட அவ்வளோ விளையாட போக மாட்டான். இப்போ அந்த கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் போல். மேம் ஒன்றும் சொல்லலை, நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு இருந்துட்டு என் நினப்பு வந்துருச்சு போல். அழுதுட்டு இருந்தான். அழுதான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்துடுவாங்க, நீங்கள் போய் விளையாடுங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் விளையாட கண்டினியூ பண்ணிட்டானாமா. அதுக்கப்புறம் போகும்போது என்ன சொல்லியிருக்கான்னா, திருப்பி நம்ம ரிட்டன் இப்போ நான் கூப்பிட போனேன் இல்லையா, அப்போ என்ன சொன்னான்னா, எல்லோரும் என்னை எங்கே விட்டுட்டு போயிட்டீங்க, எல்லோரும் என்னை விட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி கோபமாக வச்சுட்டு வந்திருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஐயோ இவனை தனியாக விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நாளைக்கு போகிறியான்னு கேட்டதுக்கு போகிறம்மான்னு தான் சொன்னான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். ஓகே, இந்த கிளிப்பை இருந்துட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடு இருந்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கும் இன்றைக்கி நிறையா கிட்ஸுக்கு இருந்துட்டு இது ஃபஸ்ட் டே ஸ்கூலாக இருக்கும். பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா குழந்தைங்க வந்துட்டு சமத்தாக போய்க்கிறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சமத்தாக தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? ஓகே, இனிமேல் இருந்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு விளாக் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.